பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க மொத்த பூவையும் உங்களுக்காக காட்ட போகிறேன். எங்கள் கார்டனில் இருக்கிறத ஒன்று ஒன்றா காட்டுறேன். எங்கள் வீட்டில் நிறைய பூ இருக்குது. பொறுமையாக நிதானமாக காட்டுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் ஃபஸ்ட்டே மங்களகரமாக மஞ்சள் கலர்லேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் பூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் 90s கிட்ஸோட ஃபேவரட் பூவாக இருக்கும். அதுதான் வாங்க பார்த்துடலாமா? 5 4 3 2 1. 90s கிட்ஸோட ஃபேவரட் பூவாகவே சொல்லலாம். ஏன்னா அந்த பூ மாதிரி தான் இதுவும், அதே பூ தான், அதே ஃபேமிலியிலேருந்து வந்த பூ தான் இதுவும். ஆனால் இது வந்து அந்த பூ கலரில் இருக்காது. அதாவது ஊசி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. அது ரெட் கலர் பூ. இது ரெட் கலர் செம்பருத்தி. இந்த செம்பருத்தி தெரியாதவங்க இந்த உலகத்தில் தமிழ்நாட்டிலையே வந்து யாருமே இருக்க முடியாது. நான் அப்படி ஃபேமஸ் இந்த பூ. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வீட்லேயும் இருக்கும். யாருக்கு ஒரு 2-3 பேருக்கு தான் தெரியாது இருக்கும், மற்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செம்பருத்திலே இன்னொரு கலர்னு சொன்னது, இது நாங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் இந்த கலரும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விநாயகர் கோவிலில் பார்த்துருப்பீங்க. விநாயகர் கோவிலில் இதை விநாயகர் மேலே தான் வச்சுருப்பாங்க அதிகமாக. சூப்பராக இருக்கும் இந்த கலரும். இந்த ஒரு பூ இதுதாங்க. இந்த பூ வந்து நிறைய பேர் வீட்டுக்கிட்டே கூட இருக்கலாம். இது எங்கள் வீட்டு வெளியில் நாங்கள் வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டு வெளியில் ரோடு அண்டை வந்து வச்சுருக்கோம் நாங்கள். அதான் எங்கள் வீடு. மேலே எங்கள் ஆயா இருக்காங்க. இந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து மல்லிகைப்பூ செடி, இந்த இலையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது மல்லிகைப்பூ செடின்னு. ஆனால் என்னடா இவ்வளோ நேரமாக இலையை வச்சே காமிச்சிட்ருக்க, பூவை காட்ட மாட்டாலும் பார்க்குறீங்க. பூ வைக்கலைங்க, இன்னும் இப்போ தான் மொட்டு வைக்கிது. காட்டுறேன், மொட்டு வேணால் காட்டுறேன். இவருக்கு தெரியுதா? காட்டுறேன். இதுதான் நான் நெக்ஸ்ட்டு காட்ட போகிற பூ. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்து எங்கள் வீட்டுக்கு வரவங்க யாராவது ஒருத்தவங்க பார்த்தா கூட இந்த பூக்கு விதை கேட்காம போக மாட்டாங்க. நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்கும் போதே அப்படி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை கிட்ட போய் காட்டுற பாருங்க வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த பூ மாதிரியே தான் இருக்கும் இந்த பூ. அதாவது அந்த பூ மாதிரி தான் இருக்கும் இந்த பூவும். ஆனால் இது வந்து கலர் மாதிரி இருக்கும். கீழே பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் இது செம்மையாக இருக்கும். நான் தலையிலலாம் வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும். அவ்வளோ சூப்பரான பூனே சொல்லலாம் இந்த பூவை. இதுவும் வந்து பார்த்தா ரோஸை காணுங்க, பறிச்சுட்டு போயிட்டாங்க போல். காலைல இருந்துச்சு, இப்போ காணோம். இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வேறு செடியை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து முட்டு வச்சுருக்கு. சூப்பராக இருக்கும் முட்டும். இந்த இது எங்கள் வீட்டாண்ட நம்ம அங்கே காமிச்சலாம் அந்த பூவு, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக எங்கள் கதவுனா இந்த சைட்லேயே வச்சுருக்கோம் நாங்கள். சிறு முல்லைன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கும் முல்லை பூவே. ஆனால் செம்ம வாசனை அடிக்கோங்க. இதை அடிச்சுக்க யாருமே இல்லை இந்த மாதிரி முல்லையே. சூப்பராக இருக்குல்ல.